ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு டேஸ்டான சிக்கன் ரெசிபிங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இந்த கிரேவி பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குதுன்ட்டு. அவ்வளோ கம கமன்னு வாசம் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம தேங்காய் சில்லெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் கட் பண்ணி போடுவோம். அதெல்லாம் மென்று சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் கிரேவி இன்னைக்கு நாம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி இதை லேசாக வறுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதை லேசாக வறுத்துக்கோங்க. இது பொரியவுமே ஒரு 10 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதை லேசாக வறுத்துக்கலாம். இதோட ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை லேசாக வதக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினதும் இந்த மாதிரி தேங்காவை பல்லாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு இந்த தேங்காய் அந்த மாதிரி போட்டாதாங்க கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி போட்டிருக்கிறேங்க. நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் மட்டும் கூட நீங்கள் போட்டு செய்யலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் கூட போட்டு செய்யலாம். இது ரெண்டையுமே பாதி பாதி போட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணுங்க. மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம பூண்டு ஏற்கனவே போட்டிருக்கோங்க, அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வதங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம இதை அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு 6 வரமிளகாயை சுடு தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வரமிளகாயை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க, இந்த வரமிளகாய் மட்டும்தான். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாயை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சிடலாம். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராகவும் இந்த சிக்கனோட சேர்ந்து அந்த தேங்காயும் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. வாசமே சும்மா கம கமன் இருக்குது. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
சூப்பரான பள்ளிபாளையம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் இன்னைக்கு கிரேவியாக தான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ட்ரையாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருங்க, நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பள்ளிபாளையம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.